நெகிரி செம்பிலான் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட 8 அமலாக்க நிறுவன அதிகாரிகளில் ஒரு தாயும் அவரது மகளும் அடங்குவர். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் 4 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ரந்தாஸ் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என MACC விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்து சைஃபுல் எஸ்ரால் அரிஃபின் கூறினார். அனைத்து சந்தேக நபர்களும் மற்றொரு கும்பலுடன் கூட்டு சேர்ந்து பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வெளிநாட்டினரை உள்ளே நுழைய வசதி செய்வதற்காக லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. 2 சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் 80,000 ரிங்கெட் மதிப்புள்ள ரொக்கத்தையும் 50,000 ரிங்கெட் மதிப்புள்ள நகைகளையும் MACC அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 20,000 ரிங்கெட் மதிப்புள்ள தொலைத்தொடர்பு சாதனங்கள், 1,06,000 ரிங்கெட் மதிப்புள்ள 2 கார்கள் மற்றும் 20,000 ரிங்கெட் மதிப்புள்ள 2 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 12,000 ரிங்கெட் மதிப்புள்ள ரொக்கம், 5,000 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2,360 தாய்லாந்து பாட் நாணயம், 29,000 ரிங்கெட் மதிப்புள்ள தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 2 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர தாபுங் ஹஜி மற்றும் அமானா சஹாம் பூமி புத்ரா சம்பந்தப்பட்ட சுமார் 1 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள கணக்குகளையும் MACC முடக்கியது.